ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு டேக் இட் ஈஸி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹையலூரோனிக் ஆசிட் சீரம் மாஸ்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீரம் மாஸ்க்னா என்ன, இந்த சீட் மாஸ்க்னா என்ன, பேசிக்காக என்ன, இந்த ஹையலூரோனிக் ஆசிட்னா என்ன, ஹையலூரோனிக் ஆசிட் ஏன் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் என்னோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸையும் நான் இதை பற்றி சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கணும், இது எப்படி யூஸ் பண்ண மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டைம் ஸ்டாம்ப் இங்கே இல்லைன்னு இங்கே நான் வந்து கொடுப்பேன். அதோட டைம் ஸ்டாம்ப், அந்த வீடியோ ஸ்டார்டிங்கோட டைம் ஸ்டாம்ப்பு, அதை போய் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் எப்போயுமே வந்து அது ஒரு பேசிக்ஸ்லேருந்து சொல்லணும் அப்படிங்கிறத என்னோட விருப்பம். என்னோட வியூவர்ஸுக்கு நான் அப்படி சொல்லணுங்கிறது தான் என்னோட விருப்பம். எதுவாக இருக்கட்டும், நான் பண்ணுற ஃபுட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஒரு பேசிக்ஸ்லேருந்து போகணும் அப்படிங்கிறத என்னோட இஷ்டம். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஓகே, இன்னும் இந்த ஹையலூரோனிக் ஆசிட் சீரம் மாஸ்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைப் கொடுத்துருந்தாங்க. நம்மளோட ஃபேமஸ் யூடியூபர், நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயின்ஸ், இவங்களாம் யூஸ் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எனக்குமே என்னோடய ஃபேமஸ் யூடியூபர்ஸ் சொல்லி தான் நான் வந்து இந்த மாதிரி ஆஹா ஓஹோ அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினேன். ஸோ அது எப்படி எனக்கு இருந்துச்சு, உண்மையான ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். மேபி அவங்களுக்குலாம் வந்து மேபி அது வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூக்காக வந்திருக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், என்ன இந்த ஷீட் மாஸ்க்னா, ஷீட் மாஸ்க் என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ஷீட் மாஸ்க்குங்கிறது வந்து நம்மளோட ஃபேஷியல் பண்ணோடனே ஒரு க்ளோ, மாய்ஸ்சர், மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக ஒரு லுக்கு கொடுக்குது இல்லையா, அதுதான் இந்த ஷீட் மாஸ்க்கும் ப்ரொவைட் பண்ண போகுது. அதாவது நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பண்ணுறோம், அந்த எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும் இல்லையா, எண்ட் ரிசல்ட், அதுதான் இந்த ஷீட் மாஸ்க்கும் கொடுக்கும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஷீட். இதை வந்து ஒரு ஃபேஷியல் எசன்ஸோட முக்கி வச்சுருப்பாங்க, அதில் ஷோக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். இதுதான் தாங்க இந்த ஷீட் மாஸ்க். என்ன இந்த ஹையலூரோனிக் ஆசிட் அப்படின்னு எல்லாருக்கும் பயம் வந்து, எனக்குமே பயம் இருந்துச்சு. என்ன அப்படிங்கும்போது, ஹையலூரோனிக் ஆசிட்ங்கிறது ஒரு ஹியூமக்டன்ற சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, இது வந்து பேசிக்காகவே நம்மளோட ஸ்கின்ல இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மாய்ஸ்சரை, என்விரான்மெண்ட்டில் இருக்க மாய்ஸ்சரை லாக் பண்ணி வச்சுட்டு நமக்கு வந்து மாய்ஸ்சராக இருக்க ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த ஸ்கின்ல. ஓகேங்களா, இது வந்து ஏஜ் ஆக இல்லை ரொம்ப சன் எக்ஸ்போஷர், யூவி, இதில் வந்து நாள் பட குறைஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அவுட்டர் எக்ஸ்டர்னலில் நம்ம அதை கொடுக்கும்போது அது வந்து லாங் லாஸ்டிங்காக அந்த மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணி வச்சுட்டு நமக்கு வந்து மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மேக்கப் வந்து நான் ஒரு 4 o'clock நான் அந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணேன். 5 o'clock இந்த மேக்கப் போட்டிருக்கேன். இந்த பேக்ரவுண்டு, இந்த செட்டிங்ஸ், இந்த டெம்பரேச்சரு, வெளியே கோவிடு, இது எல்லா சுச்சுவேஷனையும் தாண்டி என் மேக்கப் வந்து இவ்வளோ நேரம், இது ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் என்னோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காகவும், எனக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் மேக்கப் போட்டோன்னா ஒரு ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் அந்த ஹெவி லுக் வந்து எனக்கு இதில் கிடைக்கல. ஏன்னா மாய்ஸ்சர்டாக இருக்க மாதிரி ஒரு ஏசி ரூமில் இருக்குது. எங்கள் ரூமில் ஏசி கிடையாது. இந்த வெயிலில் ஒரு ஃபேஸ் வந்து நல்ல குளுன்னு இருக்குது. அந்த மேக்கப் போட்ட ஃபீல் இல்லை, மேக்கப் போட்டதை கம்மியாகிறது. பட் அதே நேரம் மேக்கப்பும் வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது, அழியவும் இல்லை. அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரிஞ்சிச்சு இந்த humectant, அதாவது ஹையலூரோனிக் ஆசிட் சீரம் மாஸ்க்கு போடுறதுனால. இதில் இந்த சீரம் மாஸ்க்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்துட்டு வாங்க, காட்ட போகிறேன். அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து குட் வைப்ஸோட ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷ். நம்ம சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து குட் வைப்ஸோட ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த ஹையலூரோனிக் ஆசிட் ஷீட் மாஸ்க்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை நான் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஷீட் மாஸ்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த சைடு வந்து நமக்கு வந்து அந்த ஷீட் இருக்கும், இந்த சைடு வந்து சீரம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு டெக்னிக் வச்சு இங்கே இருக்கிற இந்த சீரமை இப்போ நம்ம வந்து இந்த ஷீட்டில் அனுப்புவோம். இந்த ஷீட் வந்து பிளெயின் ஷீட்டு, இங்கிட்ட இருக்கிறது வந்து நம்மளோட ஹையலூரோனிக் ஆசிடோட சீரம், ஹையலூரோனிக் ஆசிட் சீரம் இருக்குது. ஸோ ஓகேங்களா, இந்த சீரம் இந்த ஷீட் மாஸ்கோட நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மெர்ஜ் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இதை மடிக்கணும். இந்த இடத்துல இந்த இடம் வந்து இந்த இடத்துலேருந்து ப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி சீரம் வந்து உங்களுக்கு இந்த வழியாக போகும் அப்படிங்கிற வே காட்டியிருக்காங்க. இதில் 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு கோடு அண்ட் இங்கே ஒரு கோடு இருக்கும். ஓகேங்களா, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே, ஃபஸ்ட்டு நான் இப்படி மடக்கிக்கிறேன், அப்புறம் இப்படி மடக்கிட்டு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணால் அந்த இடத்துல நான் ஒரு 3 ஆரோ காமிச்சேன் இல்லையா, அந்த 3 ஆரோவை நம்ம வந்து மடக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து
இருக்கிற சீரம் எல்லாம் இதுக்குள்ளே போயிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கோடு அதை ஃபஸ்ட்டு மடக்கிட்டு அப்புறம் இதை மடக்கிடணும். மடக்கிட்டு நம்ம வந்து இருக்கிற சீரம் எல்லாம் இங்கிட்ட ப்ரெஸ் பண்ணிவிடணும். இது நம்ம பார்க்கவும் கொஞ்சம் காமெடியாக ஜாலியாக இருக்கும். இது இப்போ இது எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி இங்கிட்டு நான் கொண்டு வந்துடுறேன். இப்போ எங்கிட்ட இருக்க சீரம் எல்லாமே இங்கிட்டு போயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து ஃபேஸில் போட்டுக்க வேண்டியதான். சீரம் எல்லாமே இதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போது இதை எடுத்து கரெக்டாக இப்போ இந்த சீரம் மாஸ்க்கு நான் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். கரெக்டாக கண்ணு மூக்கு வாயெல்லாம் பார்த்து வச்சாச்சு. லைட்டாக பூதக்குட்டி மாதிரி இருக்குங்க. ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம கழட்டிடலாம். மாஸ்க்கு கரெக்டாக நான் போட்டிருக்கேன். நான் இங்கே இடத்துல எல்லா இடத்துலையும் கரெக்டாக கண்ணு மூக்கு பாய் வச்சுட்டு இப்போ நம்ம இதை 15 மினிட்ஸ் இது வந்து முகத்தில் இருக்க வச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, இது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அதை பார்த்துட்டு வந்திருப்பீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ அதோட எண்ட் ரிசல்ட், அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மேக்கப்பை எனக்கு லாங் லாஸ்டிங்காகவும் மேக்கப்பை வந்து ஒரு ஹெவி லுக்கு இல்லாமையும் ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்டு ஒன் மோர் திங், இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு போடுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதே பார்த்தீங்கன்னா அடுத்த இதோட மைனஸ் பாயிண்ட் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதோட மைனஸ் பாயிண்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. இது வந்து 150 rupees ஒரே ஒரு ஷீட் மாஸ்க்கு. அண்ட் செகண்ட் மைனஸ் திங் என்ன அப்படின்னா, அதில் நிறைய ஃபேஸ் சீரம் இருந்த மாதிரி, எக்ஸஸ் ப்ராடக்ட் இருந்த மாதிரி. அதில் இருக்க எக்ஸஸ் ப்ராடக்ட் எடுத்து ஒரு டப்பாலையே நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதை அடுத்து நான் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அந்தளவுக்கு என் ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போதும் முல்தானி மட்டியே. பட் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க பிறகு அது வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸாகவும் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட மைனஸ் பாயிண்ட்டு. இப்போ இதில் இருக்கிற பேசிக்ஸ் கொஷின்ஸ், அதாவது இது ஷீட் மாஸ்க் யாரெலாம் யூஸ் பண்ணணும், 25+ இந்த சீரம் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஏஜ் ஃபேக்டரால் தான் இந்த ஹியூமக்டன்ஸ் வந்து குறையுது. ஓகேங்களா? ஒரு பேசிக்ஸ் புரிஞ்சுக்கோங்க. போயிட்டு எல்லாரும் போய் வாங்கணும், 18 வயசில் இருக்கவங்களும் போய் வாங்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு போய் உடனே போய் ஓடிடாதீங்க. இது யாருன்னா இதோட பேசிக் என்ன, ஏஜ் ஃபேக்டரால் ஹியூமக்டன் குறையும். அதனால் எக்ஸ்டர்னலாக நம்ம ஹைலூரோனிக் ஆசிட் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30+, என்ன கேட்டால் 30+ இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ் கேர் ரெஜிம் இதெல்லாமே வந்து 25+க்கு மேலே யூஸ் பண்ணுங்கள். 25க்குள்ள நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த் வைஸ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் என்னோட அபிப்பிராயம். அது தவிர இந்த ஷீட் மாஸ்க் டெய்லி யூஸ் பண்ணணுமா? இல்லை, மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அப்படி ஈஸியாக இருக்குது அப்படின்னா 2 months ஒன்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஷீட் மாஸ்க் போட்டுட்டு சீரம் யூஸ் பண்ணணுமா? கண்டிப்பாக வேணாம். இதிலே சீரம் இருக்குது. நான் பர்டிகுலராக சொல்கிறது இந்த ஹைலூரோனிக் ஆசிட் சீரம் இருக்குது அப்படிங்கிறனா திரும்பி சீரம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த சீரம் மாஸ்க் யூஸ் பண்ணால் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து மேக்கப் வந்து இது மேலே போட்டால் ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக இல்லை, எனக்கு இது வரைக்கும் வரல. அண்ட் எந்த ஒரு மேக்கப்லேயும் ப்ராப்ளம் இல்லை, எந்த ஒரு ஃபேஸ் ரெஜிம் ஃபேஸ் கேர்லேயும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா எதையுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்கள் யூடியூபர் சொன்னாங்கன்னா கண்ணை மூட்டு போய் வாங்கிடாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு பேட்ச் டெஸ்ட் போட்டு அவங்களுமே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் எந்த ப்ராடக்ட்னாலும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த டயத்தில் போய் அவசரப்பட்டு வெளியே போகாதீங்க. வெளியே போகவே போகாதீங்க. ஸ்டே சேஃப் இன்சைட். ஓகே, ப்ளீஸ் பி சேஃப் இன்சைட். அண்டு மாஸ்க்கு போடுங்க. வெளியே போனால் கையை கழுவுங்க, சேஃபாக இருங்க, கூட்டத்துக்கு போகாதீங்க, சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்லி இப்படியே பழகிடுச்சு எனக்கும். ஸோ தயவுசெய்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு ஒன் மோர் திங், இந்த ஷீட் மாஸ்க்குக்காக போய் வெளியே போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நார்மல் ஃபேஸ் கேரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து ஒரு எஜுகேட்டிங் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எஜுகேட்டிங்காக இதை தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த சீரம் மாஸ்க் வாங்கி 2 months ஆகிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் லாக்டவுன் நமக்கு எல்லாமே நார்மலாக ஆகட்டும். அப்போ போய் நீங்கள் இந்த ஷீட் மாஸ்க்கை தாராளமாக வாங்கி போட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். ஓகேங்களா? தயவு செஞ்சு இப்போ போகாதீங்க. இப்போ இந்த வீடியோ நான் போட்டதுக்கு காரணமே ஏன் அப்போ இந்த வீடியோ போட்ட அப்படின்னு கேட்பீங்க. இந்த வீடியோ போட்டதுக்கு எஜுகேட்டிங் பர்பஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தயவுசெய்து யாரும் வாங்குறதுக்கோ இல்லை போய் கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கும் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் யூடியூப் எடுக்கிறேன், எனக்கு 4 hours கழிச்சு இந்த மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் இந்த சீரம் மாஸ்க் யூஸ் பண்ணேன். திரும்பி நான் இதுக்காக லாக்டவுனில் போய்ட்டு நான் வாங்குவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. இதை நான் பற்றி சொல்லணும். ஏன்னா எல்லா யூடியூபர்ஸும் இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் நம்மளோட பங்கு சொல்லி ஆகணும். சொல்லிவிட்டு அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிறையா சொல்லணும். அதாவது இதை வந்து அழுத்தி சொல்லணும், பேசிக்ஸ்லேருந்து சொல்லணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய பாயிண்ட். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அண்டு ஹோப்ஃபுல்லி இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் பெரிய ரொம்ப அதிர்ஷ்டம் செய்தவர்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கடைசியாக வரைக்கும் பார்த்ததுக்கு. ஸோ உங்களுக்கு அப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் இந்த வீடியோ வந்து சஜஷனில் போகும். தயவுசெய்து இது வந்து ஒரு பேசிக் சேனல், இது ஒரு க்ரோயிங் சேனல். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இந்த சேனல் வந்து க்ரோ ஆகும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தேவையான விஷயமாக தான் நான் இந்த சேனலில் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அனாவசியமாக எதுவுமே இருக்காது. தயவுசெய்து இதை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கொடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, இந்த ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன், ஃபோட்டோஸ் பார்த்து லைக் பண்ணிக்கோங்க. அண்டு அங்கே டிஎம் பண்ணாதீங்க, கண்டிப்பாக மெசேஜ் பண்ண மாட்டேன். இங்கே கீழே கமெண்ட் செக்ஷனில் மட்டும் இந்த வீடியோக்கான கொஸ்டினை கேளுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணாதீங்க, நான் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.